அன்பின் தோழமைகளுக்கு இறையருள் நிறைய. இது ரபியுல் அவ்வல் மாதம், அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த மாதம். இந்த பிறந்த மாதத்தை ஒட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மௌலூத் என்று சொல்லக்கூடிய புகழ் பாடலை பாடக்கூடிய ஒரு வழக்கம் நீண்ட காலமாக இருந்தது. ஆனால் இப்போது விழிப்புணர்வு ஏற்பட்ட காலத்திற்கு பிறகு அது முழுமுற்றாக குறைந்து வருகிறது. இப்போது பெரிய அளவில் இல்லை என்று கூட சொல்லலாம். ஆனாலும் கூட இந்த வாதம் இருந்து கொண்டே இருக்கிறது. பெருமானாருக்கு புகழ் பாடலாமா, மௌலூத் ஓதலாமா, நபிகளாருடைய பிறந்தநாளை கொண்டாடலாமா என்று ரெண்டு வகையான எக்ஸ்ட்ரீம். ஒன்று இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது, சஹாபாக்கள் கொண்டாடலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாட சொல்லலை, நன்மையிலே ரொம்ப முந்தி கொள்ளக்கூடியவர்கள் சஹாபாக்கள், அவங்களே இதுல நன்மை இருக்குன்னு தெரிஞ்சா போட்டி போட்டு பண்ணியிருப்பாங்க, யாருமே பண்ணாத வேலையை ஏன் பண்ணணும், அதனால அது இது மார்க்கத்துக்கு முரணானது என்று சொல்லி அதை முழுமுற்றாக நிராகரிக்கக்கூடிய ஒரு போக்கு ஒரு புறம் இருந்து. இன்னொரு புறம் என்னன்னு சொன்னால் இதை மீளாத செழிப்பாக கொண்டாடக்கூடியவர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. ரெண்டு பக்கமா இருக்கு. ஆனால் இந்த இரண்டுக்கு இடையில ஒரு பார்வையை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு கால தேவை இருக்கு. ஒன்று, நாம 24 மணி நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் இந்த பூமி பந்திலுடைய எல்லா பக்கமும் ஒலித்து கொண்டேதான் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் போற்றக்கூடிய தலைவர்கள் மட்டுமல்ல, பின்பற்றக்கூடிய தலைவர் என்ற அடிப்படையில ஒவ்வொரு செயலும் அவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம், கற்றுக்கொள்கிறோம், வழிபாடாக இருக்கிறது என்பதனால் நாம் அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி வாழ்வதனால் நம்முடைய மூச்சாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை நாம் ஒவ்வொரு கணமும் நினைத்து கொண்டிருக்கின்றோம், எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கென்று ஏன் தனி ஒரு நாள் என்று சொன்னால், இந்த நாள், இந்த மாதத்தை ஒட்டி நாம் செய்ய வேண்டியது என்னன்னா ஒரு மீளாய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. நம்முடைய குடும்பத்துல பிள்ளைகளோடு அமர்ந்து இந்த மாதத்தை ஒட்டியாவது சீராவுடைய புத்தகங்களை வாசிக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை, அவருடைய வாழ்வியலில் இருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினைகள், பாடங்கள், இப்படியாக நம்மை அதை நினைவூட்டுதலுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தல் ஒன்றும் தவறொன்று இல்லை. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த மீலாது விழாக்கள் மூலமாக சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு பெரும் பாலமாகவும் இதை கட்டி எழுப்பலாம். இன்றைக்கு திராவிட இயக்கங்களும் இஸ்லாமிய இயக்கமும் நெருங்கி வரக்கூடிய புள்ளி என்னவென்று சொன்னால், மூடநம்பிக்கை ஒழிப்பு, ஒன்றை குலம் ஒருவனை தேவன் என்ற ஓரிரை கோட்பாட்டுக்கு நெருக்கமான செய்திகளினால்தான் இன்றைக்கு கடவுள் மறுப்பு கொள்கையை பேசிய பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இந்த திராவிட மேடைகளை பெரிய அளவில் பயன்படுத்தினாங்க. அது ஒரு அரசியலுக்கான ஒரு கட்டமைப்பாக இருந்தது. திராவிட கழகத்துல மீளாது பேச்சாளர்கள் என்றே இருந்தார்கள். பெரியார் சொன்னார், என்னை பெரியார் ஈரோட்டில் அந்த நகராட்சி பள்ளியில் நடந்த ஒரு மீளாது கூட்டத்தை பேசுறாரு, எனக்கு இந்த கொள்கைக்கு நெருக்கமாக இருப்பதனால இந்த மீளாது மேடைகளில் பேசுறேன், ஆனால் என்னை இந்த ஆன்மீக கூட்டங்களில் பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை, இது மிக முக்கியமான கூட்டம் என்று அவர் கருதுகிறார். அறிஞர் அண்ணா சொல்கிறார், என்னை இலைப்பாற்றிக் கொள்வதற்கு 2 வழிகள் அரசியலை தவிர ஒன்று இலக்கிய கூட்டங்கள், இன்னொன்று மீளாது மேடைகள் என்று சொல்லி காட்டுகிறார். இப்படியான ஒரு நெருக்கம் இருந்திருக்கிறது. இது இந்து முஸ்லிம்கள் மற்றும் சமய புரிதல்கள் என்ற ஒரு நிலை மாத்திரமல்ல, இது மூலமாக இஸ்லாத்தின் செய்திகள் பொது தளங்களிலே போய் சேருவதற்குமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மீலாது விழாக்களை பொறுத்த வரைக்குமாக நாம் பார்த்த அக்டோபர் மாதம் வேலூரில் நடந்த ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் கூட்டத்தில் அன்றைக்கு புதிய டிவியினுடைய செய்தி வாசிப்பாளராக இருந்த தமிழன்மன் 1989 அக்டோபர்ல வேலூர் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. அது ஒரு மீலாது விழாவுக்கான ஒரு திறப்பாக இருந்தது. அவர் பேசிய அந்த பேச்சு தான் என்னை கவர்ந்த பெருமானார் என்ற ஒரு புத்தகம் இன்னைக்கு ஐஎஃப்டியுடைய வெளியீடாக வந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, 1973 கியாபே விஸ்வநாதம் பேசியிருக்கிறாரு. எங்க கும்பகோணத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல. அப்ப அவர் சொல்றாரு, நான் இப்ப பேசல, 1973 பேசல, 1928 திருச்சி பெரிய கடை வீதியிலேயே நான் மீலாது விழாவை பேசியிருக்கிறான். அப்ப நாம நினைச்சிட்டு இருக்கோம் 1980 தொடங்கினது இல்ல, அதுக்கு முன்னாடி இல்ல கலைஞர் பெரியார் பேசினது இல்ல, அதுக்கு முன்னாடி கியாபே விஸ்வநாதம் 73-28 பேசினார் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வரலாற்றுக்குள்ள போகும்போது இன்னும் சில அரிய தகவல்கள் நமக்கு கிடைக்கும். 1906 சுதேசிமித்திரன்ல வந்த செய்தி, பாரதியார் இந்து மகமதியர் கூட்டு விருந்து என்று ஒரு விருந்து வச்சிருக்காரு. அதாவது நாம் இஃப்தார் நிகழ்ச்சியில் வைக்கிறோம்ல, அதுல வச்சு அவர் பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, 1918 ரவணசமுத்திரம், பொட்டல்புதூர் அருகில் உள்ள ரவணசமுத்திரத்துல மீலாது கூட்டத்துல முதலா பேசியது பாரதி.
இஸ்லாத்தின் மகிமை என்ற பேர்ல பேசுறார். அந்த கூட்டத்துல மிக சிலாகித்து சொல்கிறார். அண்ணல் பெருமானார் நபிகள் நாயகம் அபூபக்கர் அவர்களும் அந்த மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து சென்ற போது அந்த தவுர் குகையில் அவர்கள் தங்கியிருந்ததை பாரதி சிலாகித்து சொல்கிறார். பாரதி சொல்றாரு, முகமது நபிகள் அவர்களை நான் வியந்து போற்றக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இன்னும் சொல்வதானால் இந்து சமயத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்கின்றேன், உங்களுடைய அறிவு விருத்தியாக வேண்டும் என்று சொன்னால், முழுமையடைய வேண்டும் என்று சொன்னால் மஹமதிய சாஸ்திரங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் மஹமதியர் என்று சொல்வதில் நமக்கு உடன்பாடு இல்லை. அதிலே இருந்தாலும் கூட அந்த இஸ்லாமிய கருத்துக்களை அனைவரும் அறிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் அந்த மீலாது கூட்டத்தில் பேசுகிறார். முகமது நபிகளார் மகாபுருஷர், மகா சுந்தரர், மகா லௌகீக பண்டிதர், இப்படியெல்லாம் சிலாகித்து பாரதி 1918 பொட்டல்புதூர் நடந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அப்ப அங்கிருந்து தொடங்குகிறது இந்த நீண்ட நெடிய இஸ்லாத்திற்கு நெருக்கமான செய்திகளை சகோதர சமுதாய சொந்தங்கள் இன்றைக்கு பேசுவது. ஆனால் இன்றைக்கு நாம் இப்படியெல்லாம் பேசுவதனால இப்போ அண்மை காலத்துல திராவிட கழகத்தில் மீலாது பேச்சாளர்கள் குறுகி விட்டார்கள், அதில் குறைந்து விட்டார்கள். இப்போ விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் மீலாது விழாக்களில் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வகுப்புவாதமும் வெறுப்பும் கட்டியெழுப்பக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு மீலாது மேடைகள் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எனவே இது ஒரு பகுதி. அடுத்த ஒரு பகுதி பார்த்தா இது அழைப்பியலுக்கான ஒரு அழகிய தருணம். பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நாம் சகோதர சமுதாய சொந்தங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வியல் நூல்களை நாம் அன்பளிப்பு செய்யலாம். அவர்களை அழைத்து இப்படி ஒரு ஆளுமை, இப்படி ஒரு தலைவர் எங்கு முஸ்லிம்களுக்கு மட்டும் வழிகாட்ட வந்தவர்கள் அல்ல, அகில உலகத்திற்கெல்லாம் அருட்கொடையாக வந்தவர்கள். அவருடைய வாழ்விலிருந்து நீங்கள் பாடமும் படிப்பினையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கும் அதில் செய்தி இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும், இன்னும் சொல்வதா ஒரு அழகிய வாய்ப்பாகவும் இந்த மீலாது தருணங்கள் இருக்கின்றது. எனவே இதை அழைப்பியலுக்கான களங்களாகவும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பன்மை சூழல், பன்மை சமூகத்துல சகோதர சமுதாய சொந்தங்களுடன் உரையாடுவதற்கும் உறவாடுவதற்கும் இந்த தருணங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த நாளை நாம் விமர்சையாக கொண்டாட போவதில்லை. அதுல நாம அவர்களுடைய புகழ் பாடி அதை கழிப்பதற்கும் நாம் ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஆனால் அதை முற்றிலுமாக மறந்து அதை தாண்டி கடந்து வருவதை விட அந்த தருணங்களிலே நாம் நம்முடைய குடும்பங்கள் இதிலிருந்து பாடம் பெறுவதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் அந்த வாழ்வியலுக்குள் சென்று திரும்புவதற்குமான ஒரு தருணமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். திராவிட இஸ்லாமிய இயக்கத்திற்குண்டான அந்த உறவு நெருக்கமும் சமய நல்லிணக்கத்திற்கான பெரும் மேடைகளை கட்டியெழுப்பலாம். அழைப்பியலுக்கான தருணங்களாகவும் இதை பயன்படுத்தலாம். எனவே இந்த காலத்தையும் களத்தையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்தணும் என்று சொன்னால் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்திற்கு ஒரு அருட்கொடை என்ற செய்தியை மீண்டும் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று கருதி இந்த மீலாது விழா கொண்டாட்டங்கள் தேவையா தேவையில்லை என்ற சர்ச்சைக்குள் செல்வதை விட இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதுதான் அறிவுடைமையாக இருக்கும்.